ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனல் பார்த்திங்கன்னா டைலரிங் சேனல் ஒய்என் டைலர். இந்த சேனலில் டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் நான் போட்டுட்ருக்கேன். இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க, டைலரிங் பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னா என் சேனல் உள்ளே போய் பாருங்கள். நிறைய பிகினர்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சிஸ்டர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வேலையாக இருக்கிறதுனால நான் என்னென்ன வேலை இந்த வாரம் முடிச்சனோ அந்த வீடியோ தான் இப்போ நான் போட போகிறேன். நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம வந்து ப்ளவுஸு, சுடிதாரு இந்த வாரம் ஃபுல்லாக நிறைய வேலை வந்தது, நிறைய வேலை முடிச்சிருக்கேன். சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிக்கலாமேன்னு வந்திருக்கேன். இந்த வீடியோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு வீடியோ போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வாரம் பார்த்திங்கன்னா சுடிதார், ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய ஒர்க் வந்திருக்கு. ஒர்க்கையும் நம்ம கவனிக்கணும். ஓகேவா? கிளாஸு நம்ம வந்து ஃப்ராக் அடுத்தது ஆரம்பிக்க போகிறோம். ஃப்ராக்கில் நமக்கு வந்து டைப் ஆஃப் நிறைய ஃப்ராக் இருக்குது, 4-5 ஃப்ராக் இருக்குது. இந்த சுடிதார் நான் தான் முடிச்சிருக்கேன், இன்னும் அயன் பண்ணலை. பார்த்திங்கன்னா இது XXL சைஸ் தான். இது சுடிதாரு ஸ்டோன் ஒர்க்கு, நெக்கு ரவுண்ட் நெக்கு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு தான். ஃபேண்ட்டும் முடிச்சிருக்கேன். இதேமாரி நீங்களும் ஸ்டிச் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பெரிய சுடிதாராகவே நான் போடுறேன். இதே சுடிதாரே போட்டிருக்கலாம். நான் வந்து மாற்றி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா கேமரா வச்சு ஒரே இதுவாக என்னால் எடுக்க முடியல. நான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் அடுத்த சுடிதார் தைக்கும்போதும் ப்ளவுஸ் தைக்கும்போதும் நான் ஃபுல் வீடியோவும் ஸ்டார்டிங்லேருந்து கட்டிங்லேருந்து ஃபுல்லாக நான் எடுத்து உங்களுக்கு போடுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து ஃப்ராக் கவுன் மாடல் ஆரம்பிக்கிறதா இருந்தோம். கவுன் மாடல் செய்யலாமா இல்லை இந்த மாதிரி சுடிதார் போடலாமா? நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு சுடிதார் இருக்குது, அது ஃபேண்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ளவுஸு நான் தான் ஸ்டிச் பண்ணேன். இந்த எம்ப்ராய்டிங் போட்டது ஒன்று ஸ்டோன் ஒர்க் ப்ளவுஸு. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா பாட் நெக்கு, பானை நெக்கு ப்ளவுஸு. இதுவும் நான் தான் ஸ்டிச் பண்ணேன். இது வந்து அழகாக பானை மாரி பேட்டர்ன் போட்டு ஃபஸ்ட்டு பானை மாரி ட்ராயிங் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு லைனிங்கில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெயினில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த நெக்கும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். நமக்கு டிஃப்ரெண்ட்டாக நெக்கு, எந்த நெக்கு நம்ம பிக்சரில் பார்த்தாலும் அதை அப்படியே நம்ம பேட்டர்ன் போட்டு போடக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து டேலண்ட் இருக்குது. நீங்களும் இதை வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. எப்படின்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது பானை நெக்கு, இது வந்து ஸ்வீட் ஹார்ட் நெக்கு. பார்த்திங்கன்னா இதிலே நான் 3 நெக்கு முடிச்சிருப்பேன். யூ நெக்கு, இது வந்து யூ நெக்கு, யூ மாதிரியே இருக்கும் ஷேப்பு. யூ நெக்கு, பானை நெக்கு, ஸ்வீட் ஹார்ட் நெக்கு, வெத்தலை நெக்குன்னு கூட சொல்லுவாங்க. இந்த 3 நெக்கு ஏற்கனவே நான் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 2 ப்ளவுஸு நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, அது 2 ப்ளவுஸ் வேறு. இதுவும் எல்லாமே நான் தான் முடிச்சிருக்கேன் 1 by 1. அது வந்து ரவுண்டு நெக்கு, ஃபுல்லாக ஸ்டோன் வச்சுருந்தது. இது யூ நெக்கு, பானை நெக்கு அண்டு ஸ்வீட் ஹார்ட் நெக்கு, இது 3மே. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் கூடிய சீக்கிரம் இந்த ப்ளவுஸை எல்லாமே கற்றுக்கிட்டு ஸ்டிச் பண்ணணும். அதனால் 1 by 1 பாருங்கள் என்னோடய வீடியோவை. கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணணும், கட் பண்ணணும், எப்படி மார்க்கிங் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல் வீடியோவும் போடுறேன், எப்படி அளவு எடுக்கிறது, எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன். இது அப்படியே சாரியிலேருந்து கட் பண்ணி நான் தான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு தைச்சேன். இது மேட்சிங் சாரியும் ஓரடிக்க வந்தது. புடவை எடுத்துகிட்டு ஓரடிச்சிட்டு அப்படியே ப்ளவுஸ் கட் பண்ணி ஃபுல்லாக லைனிங் கொடுத்து ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிட்டேன். ஷேப்பிங் நமக்கு எந்த ஷேப்பிங் வேணாலும் அப்படியே நம்ம பேட்டர்ன் போட்டு அதை நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸி தான். 1 by 1 நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா மிஷின் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சாதாரண ஒரு கிளாத்தில் நம்ம வந்து விலை கம்மியான ப்ளவுஸ் பிட்டாக வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும், மாடலாக. அதுக்கப்புறமா நம்ம அளவுக்கு நம்ம தைச்சி பார்க்கணும். நம்ம என்ன மாடல் நமக்கு வந்து நம்ம கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறோமோ, பானை நெக் ஆகட்டும், ஸ்வீட் ஹார்ட் நெக்கு, யூ நெக்கு, இல்லைன்னா வேறு டைமண்ட் நெக்கு, அந்த மாதிரி நமக்கு என்ன நெக்கு வேணுமோ அதை நம்மளுக்கு தைச்சி பார்க்கணும். நமக்கு தைச்சி நல்லா பழகிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம கஸ்டமருக்கு தைக்க முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த மாதிரி தான் எனக்கு வேலை ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு. நம்ம அடுத்தது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்தது கவுன் மாடல் தான் காமிக்க போகிறேன். கவுன் மாடல் ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து 1 by 1 பார்க்கலாம். 4-5 கவுன் இருக்குது, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதில் எந்த கவுன் ஃபஸ்ட்டு போடுறதுன்னு எனக்கு தெரியல, குழப்பமாக இருக்குது. அம்பர்லா கவுன் தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். மினிமம் 1 year பேபிக்கு நம்ம ஸ்டிச் பண்ணலாமா?
1 இயர் பேபி இல்லை 5 இயர்ஸ் நமக்கு எந்த ஏஜில் நம்ம சின்னதாக நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் ஆல்பம் சைஸு பேட்டர்ன் சைஸுன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஒரு வயசு குழந்தை அளவுக்கு நம்ம தைச்சி போடலான்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு வயசு குழந்தைக்கு தைச்சாலும் போடுறதுக்கு எனக்கு ஆள் இல்லை, அது வேறு விஷயம். இப்போ ஆல்பம் அளவு தைக்கிறதே பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கற்றுக்கணுன்றதுனால தான் நான் இன்னொன்று அதை வந்து தைச்சி நான் போட்டுட்ருக்கேன் ஆல்பம் அளவு. இப்போ நான் ஒரு வயசுக்கு தைச்சாலும் அதை போடுறதுக்கு ஆள் இல்லை. சரி ட்ரை பண்ணுவோம், நம்ம தைச்சி ஸ்க்ரீனில் போடுவோம். வாட்ஸ்அப்பில் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். அந்த கவுன் வேணும்னா கூட நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன். இது அடுத்த ப்ளவுஸ் இருக்குது, இன்னும் கட்டிங் பண்ணலை, இனிமேல் தான் கட்டிங் பண்ணணும். இன்னும் ரெண்டு ப்ளவுஸு சுடிதார்லாம் இருக்குது, நம்ம அதையும் பார்ப்போம். அது கூட இந்த வீடியோவும் நம்ம போடுறோம். அடுத்த வாரம் கண்டிப்பாக நம்ம கவுனை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அம்பர்லா கவுனு 1 இயருக்கு மெஷர்மெண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம அளவு எடுத்து கட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இது வந்து நெக்கு அதிலே ப்ளவுஸ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டோன் வச்சு. இதிலே நான் லைனிங் கட் பண்ணி அப்படியே இதையே அளவு எடுத்து லைனிங்கில் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிக்குவேன். இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ போகணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் தைக்கலை, இனிமேல் தான் தைக்க போகிறேன். அநேகமாக நாளைக்கே தைச்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே எடிட்டிங் பண்ணி நான் வீடியோ போட்டேன்னா தைச்சிட்டு என்னன்னு தெரியல எனக்கு, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரையும் நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கிளாஸை யார் மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எடுக்கிற கிளாஸ் புரியுதா? நான் இப்போ ஏதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கும் புரியுது புரியலன்ட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து அயன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுத்தது. அது வந்து ஃபஸ்ட்டு நான் காமிச்சது. அயனெல்லாம் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு எடுத்தது. இது வந்து ஸ்டிச் பண்ண உடனே ஒரு வீடியோ எடுத்து வச்சேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிக்கலாமேன்ட்டு. இது ஃபுல்லாக ஸ்டோனு தான், கழுத்து ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கு தான், கை ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு தான், அதிலே ப்ளவுஸ்லேயே ஸ்டோன் ஒர்க்கு தான் வந்தது இது ஃபுல்லாகவே. அது எப்படியோ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். எத்தனை ஊசி உடஞ்சது மட்டும் கேட்காதீங்க, அதெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு டக்குன்னு மாட்டிக்கிட்டு ஓவர்லாக் பண்ணும்போதும் மிஷின் ஊசி உடஞ்சிது, தைக்கும் போதும் மிஷின் ஊசி உடஞ்சிது. நம்ம வந்து ஒன் சைடு ஃபுட்டு போட்டாலும் அது வந்து மாட்டிக்கும், எப்படி மாட்டணுமோ அது வந்து மாட்டிக்கும். அதெல்லாம் ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக தான் தைக்கணும். ஸ்டிச் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. நம்ம மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கட்டிங் பண்ணும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பார்த்து நம்ம துணியை அனலைஸ் பண்ணி நமக்கு கைக்கு எவ்வளோ வரணும் அதெல்லாம் பார்த்து தான் கட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்லை இந்தமாரி வீடியோவை இனிமேல் போடாதீங்க, வேணாம் எனக்கு வந்து கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ண மாரி போடுங்கன்னு சொன்னாலும் ஓகே நான் போடுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு டைலரிங் பிடிக்கும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த வீடியோ கடைசியாக ஷார்ட்டில் போட்ட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோன் ஒர்க்கு ஃபுல்லாக இவங்க ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டேன். மறுபடியும் என்ன பண்ணாங்க, எனக்கு இந்தமாதிரி கையில் வேணும், கையில் சும்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி ஓகே வச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு கையில் ஸ்டோன் செயின் வாங்கிட்டு வந்தாங்க அவங்களே. அதை அழகாக கொஞ்சம் ஸ்லோவாக நமக்கு இதெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்ட்டு வச்சு கொடுத்துட்டேன். நெக்லேயும் வச்சேன், கையிலையும் வச்சேன். ரொம்ப ஸ்லோவாக இது கூட ஒரு ஊசி உடஞ்சிடுச்சு. இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான வேலை தான். இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் செய்ய முடியும். எனக்கே கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால், நான் வீட்டிலே எனக்கு மட்டுமே ஸ்டிச் பண்ணதே 5 வருஷம். அப்புறம் ஒருத்தவங்க எங்கள் அம்மாவுக்கு, சொந்தக்காரங்களுக்கு, அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும் நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தது. எனக்கே இது வரைக்கும் அவ்வளோ கொஞ்சமாக தான் நானே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே வரேன். கான்ஃபிடென்ட்டோடவும் நம்மளோட ஒரு ஸ்ட்ரென்த்தோடவும் நானே இப்போ வந்து வெளியே வந்திருக்கேன். எனக்கு மிஷினும் இப்போ தான் வாங்கினேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், பாய்.